பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டேஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சேமமாய் சுகமாய் இருக்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். வேத புஸ்தகத்தில் சங்கீத எழுத புஸ்தகம் 138 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 138 verse 6. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுது? கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தோ தாழ்மை உள்ளவர்களே நோக்கி பார்க்கிறார். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஒருவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சூழ்நிலை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நான் வறுமையில் இருக்க, கண்ணீரில் இருக்க, தரித்திரம் இருக்கிற, கடன் பிரச்சனைக்கு நினைத்து கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, யாரெல்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா? ஒருவேளை எனக்கு உதவி செய்ய யாரையில் எனக்கு கலங்கி கொண்டிருக்கீங்களா? இனி என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இனி என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியில் எனக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இனி என் வாழ்க்கையில் நான் செய்கிற பிஸ்னஸில் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் இல்லை என்று நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உன்னை காண்கிற தேவன். நம்மை காண்கிற ஒரு தேவன் உண்டு, அவர் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்க. இந்த வானத்தையோ பூமியோ உண்டாக்கின தேவன், உயர்ந்ததில் இருக்கிற தேவன் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். ஒருவேளை உன்னை யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, யார் உன்னை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உன்னை கேர் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஏசப்பா உங்களை காண்கிற தேவனாக இருக்கார். ஏசப்பா உங்களை காண்கிற தேவன் மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவன். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும், என்ன நன்மை வேணுமோ ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்களே, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை, உங்களை காண்கிற தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றுவா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரத்தை மாற்றுவா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்ற ஏசப்பாக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நீர் என்னை காண்கிற தேவன், தாழ்மை உள்ளவர்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை உங்களை யாரோ பார்க்காம இருக்கலாம், உங்களை யாரோ விசாரிக்காமல் இருக்கலாம். இந்த வானத்தையோ பூமியை உண்டாக்கின தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்கள் சூழ்நிலையை பார்க்கிறார், உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிறார். அவர் பார்க்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா கண்ணீர்களை துடைப்பா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற தரித்திரத்தை மாற்றுவா, உங்கள் வாழ்க்கை இருக்க பற்றாக்குறைகளை மாற்றி கர்த்தர் உங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். எங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆரம்பத்தில் தாழ்மையான ஒரு சூழ்நிலை, நெருக்கடிகள், பண கஷ்டம், பலவிதமான தரித்திர வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த தாழ்மையில் எங்களை கண்ணோக்கி பார்த்த தேவன் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்கதா கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அதே தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஏசப்பாவை விசுவாசிக்க வேண்டும், ஏசப்பாவை நம்ப வேண்டும். அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா சூழ்நிலையை மாற்றி, உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா தரித்திரங்களை மாற்றி, வறுமைகளை நீக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் பேசினப்பா, நீங்கள் உயர்ந்தவராக இருந்தோம் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். இந்த வேலைப்பா யாரெல்லாம் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் வறுமை, என் வாழ்க்கையில் தரித்திரம், என் வாழ்க்கையில் பற்றாக்குறை என்று நினைத்து கொண்டிருக்கான், என் வாழ்க்கை அவ்வளோதான், இனி என்னால் எழும்ப முடியாது என்று கலங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. நீங்கள் தாழ்மை நோக்கி பார்க்கிற தேவனேசப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன், நீர் விசாரிக்கிற தேவன், நீங்கள் எங்களை நேசிக்கிற தகப்பனப்பா. இந்த வேலை யாரெல்லாம் வேதனையோட, கண்ணீரோட, துக்கத்தோடு இருக்காங்க, வார்த்தையான தேவன் என் ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக, என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க கண்ணீர்களை தொடைப்பீராக, வறுமைகளை மாற்றுவீராக, தரித்திரங்களை மாற்றுவீராக, கடனிலிருந்து கட்டுகளை விடுதலை ஆக்குவீராக, என் ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தை அனுப்பியப்பா என் ஜனங்களுடைய வாழ்க்கை இருக்க எல்லா சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் நீங்கள் கண்ணோக்கி தேவனாக இருக்கிறப்பா பார்த்து என் ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.